பாருங்கள், எங்கள் வீட்டில் ஆயுத பூஜை வேலையெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. பாருங்கள், ஒரு சைடில் சுண்டல் வெந்துட்டு இருக்குது. சுண்டல் வெந்துச்சு, அதனால் சிம்மில் வச்சுருக்கேன். தாளி போட்டுக்கணும். அடுத்தது பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு பாசிப்பருப்பு வறுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா வறுத்து வச்சோன்னா சீக்கிரம் வெந்துடும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஆமாம், நல்ல கலராகணும். போதும், இந்த அளவுக்கு வந்துச்சு. பாருங்கள், பெரிய வீரர் வந்து பொட்டு வைக்கிறானோ. அங்கே பாருங்கள், அடிச்சுக்கிட்டு அவனும் மூஞ்செல்லாம் இது பண்ணிக்கிறானோ. ஏய், ஒழுங்காக செய்யுங்கடா கொடுத்த வேலையை. ஏன்டா ஒரு 5 இடம் 7 இடம்னு கணக்கு பண்ணி வைக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் இடம் கிடச்சிருக்கோ அங்கெல்லாம் வைக்கிறீங்க. ஏய், இந்தாடா இங்கே பாரு பொட்டு பொட்டு. ஏய், என் கேமராவுக்கு பொட்டு வைக்க வரானோ. பாருங்களேன், என் கையெல்லாம் பூச்சி விட்றானோ. என்னடா இனிமேல் பண்ணுறீங்க? ஏய், எவன் நான் விட்ட வேலையை கரெக்டாக செய்கிறீங்களோ அவனுக்கு ஒரு டம்ளர் பாயாசம் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். இங்கே பாருங்கள், ஃப்ரிட்ஜெல்லாம் வாந்தி எடுத்து வச்ச மாரி வச்சுருக்குறானோ. பாருங்கள், தோட்டத்தடுப்பில் சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது. என் பொண்ணும் எங்கள் வீட்டுக்காரரும் கடைக்கு போயிருக்காங்க. என் பொண்ணு ரொம்ப அடம் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கிறான் பேர். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், டிவியில் எப்படி வச்சா டிவி எப்படி பார்க்குறது வேறு லெவலாக ஆகிட்டு இருக்குது. ஆயுதங்களுக்கு பட்டை போடுறான்னா வீட்டுக்கே பட்டை போட்டுட்ருக்கான மக்களே. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்கள்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா? குறும்புத்தனம் வேலை ஆகிட்டே இருக்குது. எல்லா வேலையும் முடிய போது, கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இவங்க தானே படைக்க போகிறோம், அதனால் ஸ்லோவாகவே பண்ணிக்கிட்டு இருக்கோம் மக்களே. இதுதான் எங்கள் வீட்டில் ஆயுத பூஜை வேலை ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்படி தான் செய்கிறானுங்க காலையிலேருந்தே. நான் ஒன்று சொன்னால் அவனுங்க ஒன்று செஞ்சுருக்கானோ. அவ்வளோதான் மக்களே. நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு லைவுக்கு வர பார்க்கலாம். பாய் பாய்.